நம்ம எத்தனை விதமான ப்ராடக்ட்லாம் செய்கிறோம்ல, பஞ்சகவி விளக்கு, சாம்பிராணி, அடுத்தது இன்னும் 2-3 ப்ராடக்ட் இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா மேம்? ப்ராஃபிட் வருதா? பஞ்சகவி விளக்கு செய்கிறீங்க, அகர்பத்தி செய்கிறீங்க, பஞ்சகவிய சாம்பிராணி செய்கிறீங்க, அப்புறம் என்ன செய்கிறோம்? பசுஞ்சான பொடி செய்கிறோம், கற்பூரம் செய்கிறோம், பச்சை கற்பூரம் வெளியில் கோயில்களுக்கு அனுப்புகிறோம், திருநீர் நாட்டு பசு திருநீரை செய்கிறோம். உங்களுக்கு ப்ராஃபிட். சந்தனப்பொடி இதெல்லாம் செய்கிறீங்கல்ல, உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா மேடம்? நமக்கு நிஜமாவே ப்ராஃபிட் வருதான்னு கேட்குற சந்தியா இல்லையா? ப்ராஃபிட் வராமல் எந்த பிஸ்னஸும் இல்லை, வரும். ஆனால் ரொம்ப சொற்பமான லாபம். ஏன்னா நம்ம செய்கிறது ஒரு விதமான சேவை. நம்மளால 100 மாடுக்கு சோறு போட முடியாது, ஆனால் அந்த நாட்டு பசு மாடுகளுடைய சாணத்தை வச்சு கோசேவை கண்டிப்பாக பண்ண முடியும். இதுவும் ஒரு விதமான சேவை, தொண்டு. டைரெக்டாக இறைவனுக்கு போய் தொண்டு செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறதால அந்த நாட்டு பசுக்கள் வெட்டுக்கு போகாது. யாரும் மாடை வெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. வேணுமே அவங்களுடைய சாணத்தை அவங்களுக்கே பயன்படுத்தி அவங்களுக்கு உணவாக்கலாம். அந்த சாணத்தில் மெருகூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம். அவங்களுக்கு அதை வச்சு வர வருமானத்தில் ஒரு உணவு கொடுக்கலாம். அடுத்து இயற்கையான முறையில் பசுவை பாதுகாக்கலாம். இந்த மாடு வெட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினச்சா மாற்ற முடியும். நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியும். ஒருவேளை பசுவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதன் மூலம். அடுத்து ஆஃபர் உண்டு. எப்போவுமே ஆஃபரே கிடைக்கிறது கஷ்டம். எல்லாருடைய உழைப்புக்கு பின்னுமே ஒரு சின்ன வருவாய் இருக்கும். அந்த வருவாயை வச்சு நிறைய பேருக்கு பகிர்ந்து அளிக்கணும். ஆஃபர் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த ஆஃபர் டைமிங் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நான் கேட்குறது, மேடம் இப்போ தான் ஆஃபர் போட்டிங்க உடனே எடுத்துட்டீங்க. லிமிட்டட், ரொம்ப லிமிட். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் உண்டு. அடுத்த பஞ்சகவிய விளக்கு மிஷின் ப்ரொடக்ஷன் பற்றி கேட்டிங்க. அதாவது நாங்கள் விளக்கு செய்யணும், மிஷின் கொடுக்குறீங்களா? தாராளமாக கொடுக்குறோம், ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். நாங்களும் சம்பாதிக்கிறோம், நீங்களும் சம்பாதிங்க. அப்படி சொல்கிறத விட நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு காசு போங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். அண்ட் நிறைய கேள்விகள் கேளுங்க, நாங்கள் பதிலும் கொடுக்குறோம்.